Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. With market ஒரு மிடிலான ஒரு இடத்துல நின்றுக்கிற மாதிரி இப்போ ஒரு சீன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு எங்கே பை பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறேங்கிற ஐடியாஸ்லாம் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கைஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் என்னோட வியூ அந்த மார்க்கெட் தான். ஓகே, இது காலோ டிப்போ கிடையாது, இது என்னோட வியூ மட்டும்தான் மார்க்கெட்டில். இது ரெஃபரன்ஸஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ நிஃப்டி பார்த்தா நல்லாவே தெரியுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நல்ல ரெசிஸ்டன்ஸ் வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை நிஃப்டி வந்துட்டு 22,180க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 22,130 இருக்கும். ஓகே, அதேமாதிரி அப்சைட் பார்த்தா எனக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் வேணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் வேணும். அப்போ தான் இது வீக் ஆகும். அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். தட் இஸ் 22,255க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து பை பண்ணுவேன் நிஃப்டியில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு மிடில் இடத்துல சிக்கியிருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆகுது இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் கேப் அப் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். ஏன்னா அப்போ மேலே வரும். புல் பேக் கொடுக்கும்போது 46,882க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 46,390. இல்லை சேஃபான ஷார்ட் எங்கேன்னு பார்த்தா 46,295 தான் சேஃபான ஷார்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் ஒரு மிடில் பிளேஸில் சிக்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஒருவேளை இன்ட்ராடேயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப குரூஷியலான இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாச்சும் இதுக்குள்ளே சிக்கியிருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ 200 பாயிண்ட் கிட்டே சிக்கியிருக்கு. ஓகே, விச் இஸ் ரியலி பேட். அதாச்சும் மேலே கீழே இப்படி தான் ஆகிட்டுருக்கு, வால்டேல் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு கீழே பிரேக் ஆகும்போது கூட ஒரு ட்ரேட் எடுக்கலாம், விச் இஸ் நாட் பேட். பட் ஒரு ரெண்டு ட்ரேடு எங்கே மார்க்கெட் எங்கேயுமே எங்கேயுமே போகலன்னு அர்த்தம். ஓகே, பட் என்னோடய ட்ரேட் என்ட்ரிஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு வேளை $83.50 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா லாங் பண்ணுவேன், அதாச்சும் பை பண்ணுவேன். இல்லை கீழே பிரேக் ஆகுது, $72 கீழே பிரேக் ஆகுது, $72.90 கீழே பிரேக் ஆகுதுன்னா ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்குவீஸ் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இது ஒரு நல்ல ஒரு பை லெவல். டு பி ஆனஸ்ட், டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இங்கே பை பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பை லெவல். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கான்ஃபிடென்ஸாக எங்கே பை பண்ண முடியும்னு பார்த்தா 2064க்கு மேலே தான். ஏன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதே லெவலில் வாங்கி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 2010 வரைக்கும் வைக்கிறவங்க சேஃபாக இருக்கலாம். திஸ் இஸ் நத்திங் ராங். செல் எங்கே பண்ணணும் பார்த்தா 2017 கீழே தான் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி 4 to 6 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ஓரியண்டல் ஹோட்டலோட ரீசெண்ட் ஹை இது, அதை பிரேக் பண்ணிடுச்சு. எனக்கு 137லேருந்து 140க்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சிருமே பை பண்ணுவேன். பை பண்ணி 133 ரூபீஸில் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இல்லாட்டி 130 ரூபீஸில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜுவாரி ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஓகே, அதாச்சும் 17th நவம்பருக்கு ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. அது ரிட்டர்ன் பிரேக் பண்ணிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஓகே, அது க்ளோசிங் மேலே கொடுத்துருந்தா நான் பை பண்ணியிருப்பேன். எனக்கு 328க்கு மேலே கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 300 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ் டவர்ஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 250லேருந்து 260 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சிருமே நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 225 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜோட்டா ஹெல்த் கேர் ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அதாச்சும் ரீசெண்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ரெட் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். ஸோ எனக்கு பையிங் காஸ்ட் 537லேருந்து 560 வரைக்கும் இருக்கும். எங்கே கிடச்சாலுமே பை பண்ணிப்பேன். 495ல் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் டயலும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் நின்றுருக்கு. இட் ஹாஸ் டு க்ராஸ் பண்ணி 960க்கு இல்லை 970க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். பை பண்ணி 925 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரல் ரொம்ப நல்ல ஸ்டாக் கைஸ். நான் நிறைய டைம் ட்ரேட் பண்ணியிருக்கேன், நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ரிட்டர்ன். இந்த கொஞ்சம் ஒரு புல் பேக் வர சான்சஸ் இருக்குது. புல் பேக் வராமல் மேலே போயிடுச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணிடுவேன். டோட்டலி ஃபைன். அதாச்சும் 1983லேருந்து 2125 இந்த காஸ்ட்டில் என்ன கிடச்சிருமே பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1910 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் இன்றைக்கி வீடியோ. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும்.
ட்ரெண்ட் லைனில் ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வெளியே வரும், ப்ளீஸ் பாருங்கள். ட்ரெண்ட் லைனோட அட்வான்ஸ் கான்செப்ட் அது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை பாய்.